சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது திருவண்ணாமலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, திருவண்ணாமலை மாநகரில் புறவழிச்சாலையில் உள்ள அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயால் பிரிவு முன்பு 500க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் என கலந்து கொண்டு நேற்று நடந்த கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் பாலாஜிக்கு கத்தியால் குத்திய சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அனைத்து மருத்துவர் சங்கம் சார்பில் மருத்துவர் மற்றும் பயிற்சி மருத்துவர் கிண்டியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவசரம் மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சை தவிர அனைத்து பணிகளையும் நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து இதனால் வெளிநோயாளிகள் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை இல்லாத பிரிவு, அரசு சிகிச்சை பிரிவு என மருத்துவர்கள் வகுப்பு புறக்கணித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் நேற்று காலையில் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை பாலாஜி மீது நடந்த கடுமையான தாக்குதலை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கண்டித்தும் அரசு கடுமையான கண்டிக்க நடவடிக்கை எனவும் வருங்காலில் இது போன்ற நிகழ்வுகள் அரசு மருத்துவர்கள் மீது நடக்காமல் இருக்க தமிழக அரசு உடனடியாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒன்றுக்கு புறநோயாளிகள் என 2500 மேல் ஒரு நாளைக்கு வருகின்றனர். அவர்கள் தற்போது சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி செல்ல அவரே ஏற்பட்டுள்ளது. தற்போது மருத்துவர் தெரிவிக்கையில் மருத்துவமனை முன்பு ஒரு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல் நிலையத்தில் ஒரு போலீசார், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் என 8க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் கடந்த முறை நடந்த கொல்கத்தா சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு சுற்றறிக்கை விட்டதை இன்னும் வெறும் மக்களை ஏமாற்றுவது போய் மருத்துவர்களும் அரசு ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.